வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. நேற்று வந்து நம்ம இரும்பு சக்கில் போட்டு ஆட்டின ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம். அப்போ வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் 40 டிகிரி இருந்தது. நம்ம ஆயிலை செக் பண்ணும்போது 76 டிகிரி கிட்ட வந்துச்சு. இப்போ பாருங்கள், மரச்சக்கில் போட்டு ஆட்டுறோம், எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மரச்செக்கு. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஆட்டும். ஒரு நாளைக்கே ஒரு செக்கில் 100 கிலோ தான் ஆட்ட முடியும். அவ்வளோ ஸ்லோவாக தான் ஆட்டும். ஆனால் ஹீட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். அக்கா அதை காமிங்க. கிட்டத்தட்ட 32 கிட்ட இருக்குது ரூம் டெம்பரேச்சர். இப்போ வந்து நம்ம ஆயிலில் வைக்க போகிறோம். அதை வைங்கக்கா. பாருங்கள், நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் வந்து கூடுது. ஆனால் 40 கிட்ட தான் வருது. அப்போ நம்ம மரச்செக்கில் ஆட்டினோன்னா 40 டிகிரி தான் நமக்கு வந்து டெம்பரேச்சர் காமிக்குது. இரும்பு செக்கில் வந்து நேற்று நம்ம பார்த்ததில் 76 டிகிரி காமிச்சது. மரச்செக்கில் ஆட்டும் பொழுது நமக்கு டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் மரச்செக்கு வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் இரும்பு செக்கு வச்சுருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.